கரெக்டாக கொல்லிமலை அடிவாரம் தான் இருக்கும். இப்போது மேப்பில் இந்த வியூ மட்டும் பாருங்களேன். நைட் டைமில் ரைட் பண்ணுங்கள், வேறு மாதிரி அட்வென்ச்சராகவும் இருக்கும். கடைசி டைமில் வந்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்ட் பண்ணாலும் எல்லாரும் மனசு கஷ்டமாயிடுச்சு. வணக்கம், நான் உங்கள் கோகுல் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:42, டேட் பார்த்தீங்கன்னா 22 சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான். ஸோ கொல்லிமலையில் என்ன விசேஷம்னா திடீர்னு பிளான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த ஊட்டி ட்ரிப் போன வீடியோவை நான் இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் ஊட்டி வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்காக நம்ம கொல்லிமலை போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான். நம்ம வரதன் ப்ரோ மீட் பண்ண போயிருந்தோம்ல, ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே வந்து சோலோ ரைட் கொஞ்சம் குறைஞ்சிட்டு குரூப் ரைட் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கண்டினியூட்டி தான் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குரூப் ரைட் பார்க்க போகிறோம். யார் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏகப்பட்ட பேர், ஸோ 2-3 யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நிறையா என்ஜாய்மெண்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோதான் சம்பாரிச்சிட்டே இருந்தாலும் ஒரு சம்பாதிக்கிறத நிறுத்திட்டு சம்பாதிச்சதை வச்சு கொஞ்சமாக செலவு பண்ணி உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்கள, ஸோ அவங்களும் சேர்ந்து. ஆக்சுவலாக நான் வந்து லேட்டு, எனக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் பக்கமாக எனக்கு கொல்லிமலை ஹில்ஸ் போயிட்டாங்க. அதாவது மோட்டோபோ, வர்தன் ப்ரோ, பிவிஎஃப், ஸோ இது மாதிரி 2-3 யூடியூபர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 பசங்க, ஸோ நம்ம குரூப்பில் எப்பயுமே இருப்பாங்களே, ஸோ அது மாதிரி அவங்களும் வரேன்னு சொன்னதுனால அவங்களும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு 15 மெம்பர்ஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம உங்கள் வைப்பில் இருக்காங்க மேலே கொல்லி ஹில்ஸில். ஸோ நம்ம லேட் எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா லீவ் எடுத்துட்டு ஊட்டி போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் இந்த வாரம் நம்ம லீவ் எடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால் வழி இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் போய்ட்டு நம்ம சாட்டர்டே நைட்டு கிளம்பி நம்ம நைட்டாக கொல்லி ஹில்ஸ் போகிறோம். ஸோ எதனால் நைட்டாக பிளான் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 2 days தான் பிளான் பண்ணியிருக்கோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ 2 நாள் தான் குரூப் ரைடு. ஸோ மண்டே வந்து ஆனரியாக நம்ம ஆஃபீஸ் ஒர்க் போகிறது, நம்ம நார்மல் ஒர்க் டேஸ் மாறிடும். ஸோ அதனால் வந்து நம்ம யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாமல் பிளான் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுறோம், ஸோ சாட்டர்டே மார்னிங் நம்ம மேலே ஏறிட்டு சண்டே ஈவினிங் பக்கமாக கீழே இறங்கிக்கலாம். அப்படின்னா தான் லாங் டிஸ்டன்ஸ் வந்து வரவங்களாம். அதாவது இப்போ எங்கெங்கிறது வந்துருக்காங்க தெரியுமா, திருநெல்வேலி, மதுரை, அதுக்கப்புறம் இந்தாண்ட தஞ்சாவூர், மயிலாடுதுறை, இந்தாண்ட கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் இந்தாண்ட எனக்கு இன்னும் ஏகப்பட்ட ஊரில் இருந்து வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு குறிப்பிட்ட ஊர் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் இன்னும் அதிகம் தெரிஞ்சிக்கல. நான் சில பேர் திரும்ப ஊர் பேர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மற்றவங்க ஊர் பேர் எங்கேருந்து வராங்கன்னு எனக்கு கவனிக்கல சரியா. ஸோ அதனால் தான் நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு யார் என்ன ஊரில் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:50. நான் மேலே போகிறதுக்கு அப்புறம் தான் ஒரு 10 o'clock பக்கமாக ஆயிரும். ஏன்னா ஹேர் பின் பெண்ட் உங்களுக்கே தெரியும், நைட் டைமில் ஏற, அதுவும் இல்லாமல் நான் மார்னிங்கே ஏறலாம். பட் ஆனால் அதான் சொல்லுவாங்களே, எப்பவுமே பசங்களோட ட்ரிப் பிளான் பண்ணதை எப்பவுமே கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா நம்ம இப்போ மார்னிங் கிளம்புனோன்னா வச்சிங்களேன், இங்கேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்புனாலும் மேலே போய் 8 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி தான் போவோம். ஸோ அதனால் பாதி டைம் போயிடும். நைட்டை நம்ம மேலே ஏறிட்டோம்னா வச்சிங்களேன், ஸோ பசங்களோட கம்பைன் ஆகிறதுக்கு ஈஸியாக கம்பைன் ஆகலாம். ஏன்னா காலையில் போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இருக்கிறதே கொஞ்சம் டைம் தான், அதில் போய் யார் என்ன எப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இப்போ கவனிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நைட்டே போய்ட்டு யார் எங்கேருந்து வந்திருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டோம்னா, ஸோ மார்னிங் ரைட் பண்ணுறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நைட்டாக கிளம்புறேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ ரிஸ்க் இருக்கிறது தப்பு இல்லை, என்ஜாய்மெண்ட்டுக்கு முக்கியம் இல்லை. ஸோ அவங்க ஆல்ரெடி இங்கே வச்சு, ஸோ அது மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம பரவாயில்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இருந்தாலும் அவங்க நம்ம பிளான் வந்து என்னென்னா, கொல்லி ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு ஒரு குரூப் போய்ட்டு நார்மலாக பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ அதனால தான் என்ன அந்த டெஸ்டினேஷன் வந்து நான் கொல்லி ஹில்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு போகக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டீப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஆன்லைனில் கொஞ்ச நாள் வந்தவங்கள நம்ம அவ்வளோ டீப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஆகும்ல. ஸோ அந்த ஒரு பாண்டிங்காக தான் நான் நைட்டாக கிளம்புறேன். ஸோ அதுவும் மோட்டோ ப்ரோலாம் ஏகப்பட்ட குரூப் ரைட் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இன்வைட்டும் பண்ணியிருக்காரு, எல்லா ரைடுக்குமே நம்மளை இன்வைட் பண்ணுவார். பட் ஆனால் நம்மளால போக முடியாத சுச்சுவேஷன்ஸ். அப்படியே நம்ம அவங்க இன்வைட் பண்ணுற டைமுக்கு நம்மளுக்கு கரெக்டாக லீவ் கிடைக்காது, நம்ம லீவ் இருக்கிற டைமுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இதே மாதிரி ஏகப்பட்ட ரைடு இதனாலே தள்ளி போணுச்சு. என்னால் வர முடியாத ஒரு காரணம் இருக்கும். ஸோ அவங்களோட அவங்க வந்து கரெக்டாக வேறு டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ண முடியாத இருக்கும். ஸோ அதனாலேயே ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த நாள் கன்ஃபார்ம் என்னதான் ஆனாலும் சரி, சாட்டர்டே 1 day வச்சு நான் வந்து மீட் பண்ணிடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போயே கிளம்புறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு டைம் பார்த்தீங்கன்னா 8:53 நேரம் ரீச் ஆகிறதுன்னு சொல்லிங்கன்னா 136 minutes ஆகிடுமா ரீச் ஆகிறதுக்கு. 57 kilometer இன்னும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் 9:30 இல்லை 10 மணிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு மேலே ஏறிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலே செம்ம அட்ராசிட்டி இருக்க போது. ஸோ வாங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பிள்ளை எனக்கு பண்ணி ஆளில் போட்டுச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டேரஃப் கரெக்டாக இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொல்லிமலை அடிவாரம் தான் இருக்கும் இப்போது. ஸோ இந்த மேப்பில் இந்த வியூ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வளைஞ்சு ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் எப்படி ஏறுறதுன்னா ஃப்ரண்ட் சைட் வழியாக ஏறுறேன்.
2 டைம் பக்கமாக நான் கொல்லிமலை வந்திருக்கேன். அப்போ மலை மேலே ஏறினது எல்லாமே பேக் சைடு வழியாக தான் இருக்கேன், ஃப்ரண்ட் சைடு வழியாக ஏறினதே இல்லை. ஸோ பாருங்கள், கொண்டை ஊசி வலைகளையும் கொல்லிமலையும் கொண்டாட வருகிறதுன்னு சொல்கிறேன். நான் அப்படி கொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதோட வே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் போது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்ல போனால் ஃப்ரண்ட் சைடு ஏறுது. நான் ஃப்ரண்ட் சைடு விட இறங்கியிருக்கேன். நான் எப்பயுமே எனக்கு வந்து நம்ம ஊர் வாழைப்பாடி இல்லை, வாழைப்பாடிலேருந்து நம்ம எது பக்கம்னு பார்த்தீங்கன்னா பேக் என்ட்ரன்ஸ் தான் பக்கம். ஸோ அது நம்ம ஈஸியாக ஏறிட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம இறங்குற மாதிரி. ஸோ அப்படி தான் எப்பவுமே இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம எப்படி ஏறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வழியாக, அதுவும் நைட் ரைடு. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது நல்லாவே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெண்டை மட்டும் நீங்கள் மேப்பில் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ இப்படி வளைவு வந்துருக்கு. இப்போதான் செக் போஸ்ட் தாண்டுறோம். பரவாயில்ல டிஆர்எஃப் நைட்டு இப்போ டைம் நான் நைட்டு 9 ஆகுது. ஸோ எந்த டைம் வேணாலும் இந்த எனக்கு தெரிஞ்சு கொல்லிமலை ஏறலாம் மாட்டுக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லையாட்டுக்கு. பரவாயில்ல. வண்டி நம்ம இது ஆஃப் பண்ணோம்னா வச்சுக்கல டோட்டல் இருட்டு. நைட் ரைட்டு போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நான் வெறுக்கவும் செய்வேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இன்விசிபிள் ஸ்பீட் பிரேக்ஸு, ஹை பீம் ஹெட்லைட் லாரி இது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வெறிச்சலாம் ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் தவிர்த்து இது மாதிரி நல்லா கவ்வாக இது நல்லா இருக்குது டிஆர்எஃப் ஓட்டுறதுக்கு. ஸோ புதுசாக தான் இருக்குது, பட் ஆனால் நல்லாவும் இருக்குது. தப்பு பண்ணிட்டேன் நான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 128 GB மெமரி கார்டை வாங்கி வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல வந்திருக்கோம், ஆனால் இந்த மாதிரி நன் டைமில் ரைட் பண்ணுறது இதுதானே. ஐயோ கடவுளே. ஆக்சுவலாக இதுதான் மொத்தம் 70 ஏர்பன் பெண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஏர்பன் பெண்டு. வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு ஏர்பன் பெண்டில் காலை வைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் வளைவு நிலைவுகளை செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம பயப்படாமல் மேலே ஏறியே ஒட்டியே கூடயும் போகலாம். ஏன்னா ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வருதாலும் நமக்கு அப்போயே தெரியும். ஏன்னா நம்ம இது நைட்டுனால எப்படி இருந்தாலும் வண்டி ஆஃப் பண்ணிட்டு யாரும் வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எப்படி இருந்தாலும் ரைட் தெரியும், அதனால் நம்ம பயப்படாமல் ரன் பண்ணலாம். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் தெளிவாக தெரியும் நம்மளுக்கு. சொல்லப்போனால் நம்ம தான் இப்போ தனியாக ஏறுறோம் ஹேர்பின் பெண்டில் கொல்லிமலையில். யோசிச்சு பாருங்கள், கீழே வியூ மட்டும் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வீடியோ எதுவும் எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸே போதும் போங்க. ஸோ டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ தான் ஹேர்பின் பெண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 மேலே ஏறிட்டு இருக்கோம். இப்போ எங்கடா பாதி பெண்டு ஹேர்பின் பெண்டே காணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். எதனால பார்த்தீங்கன்னா சரியான அட்வென்ச்சரு, யாருமே ரோட்டில் இல்லை. ஸோ எனக்கு நான் விரல விட்டு என்ன எனக்கு ஆப்போசிட்டில் வந்தது பார்த்தீங்கன்னா 3 வண்டி, ஒரே ஒரு பைக், 2 பைக் வந்துச்சு. ஸோ இந்த வழியில் நான் போகிற வழியில் வந்து ஒரே ஒரு லாரி மட்டும் தான் கீழே முக்கிட்டு ஏறிட்டு இருக்கு. ஸோ இன்னும் பாதி தூரம் கூட அது ஏறி இருக்காது. நான் அதில் தான் வந்துட்டு நான் பாட்டு 32வது ஏர்பேனில் வந்து நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து வியூ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இருங்க, நான் இதில் உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. நான் எதுக்கு உங்களை ஃபோனில் ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கிறேன். வேறு மாதிரி இருக்குது டிஆர்எஃப். ஸோ கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் த்ரில்லாகவும் இருக்குது, ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட். அதாவது எப்படி சொன்னால் சந்தோஷத்தோடு சேர்ந்த பயமும் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி. ஏன்னா அந்த டேர்னிங்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. அந்த மேப் பார்த்து ஓட்டவே முடியாது. நம்ம கீழே புது வழியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா மேப் பார்த்து எந்த பக்கம் பொது வருதுன்னு சொல்லிட்டு வளைவு நிலையை பார்த்து ஓட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி வளைவு நிலையில் வந்து ஓட்டவே முடியல. ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. ஏற அப்படியே டக்குன்னு வளையுதா, அப்படியே கொஞ்சம் பிரேக் அடித்து அதுக்கு உடனே வளையிற மாதிரி இருக்குது. ஸோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு திக்கு மூமெண்ட்டாகவும் இருக்குது. வியூ ஆனால் வேறு மாதிரி வியூ டிஆர்எஃப். ஸோ ஒரு டைமாச்சா இதுக்கு மேலே நீங்கள் வரீங்கன்னா வச்சிங்களேன், நைட் டைமில் ரைட் பண்ணுங்கள், வேறு மாதிரி அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வியூ இந்த பகலில் கிடைக்கிற வியூ உங்களுக்கு இதாகலாம். பட் ஆனால் இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, தரமாக இருக்குது. இந்த சேக்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு நான் இன்னும் போகவே இல்லை டிஆர்எஃப். ஒரு டைமாச்சும் இதுக்கு ஒன்று பார்த்தா இங்கிலாந்து டீம் இருக்காங்க, வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி எனக்கெல்லாம் இப்போ கத்தில் போல தோணுது, அப்படிதான் இருக்கு. ஓ கடவுளே. அதே இதுதான் பத்திரமாவும் மேலே ஏறணும். பாருங்க வியூ மட்டும் பாருங்க இங்கேருந்து. ஸோ யாருமே ரோட்டில் நீங்கள் போட்டு தாராளமாக நடு ரோட்லேயே போனால் பயப்படவே தேவையில்லை. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்படியே வண்டி எப்படி வருதுன்னு கன்ஃபார்ம் தெரியும். இவ்வளோ டக்குனு ஏறுது. இது வரலாம் எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம்.
கரெக்டாக இப்போ எத்தனாவது ஆர்பிஎம் பேண்டில் போய்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 65. ஸோ அதாவது நீங்கள் 50க்கு கீழே வரைக்குமே கொஞ்சம் கூலிங் கூட இல்லை. நார்மலாக கீழே ரோட்டில் எப்படி ஹீட்னஸ் இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. 50க்கு மேலே ஏறும்போது தான் நீங்கள் கொல்லிமலைக்கு ஏற ஃபீலிங்கே வரும். அப்புறம் தான் உங்களுக்கு கூலிங்ஸ் கொஞ்சம் தெரியுது. அதுக்கு மேலே கொஞ்சமாக ஏற தான் உங்களுக்கு அந்த கூலிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ கரெக்டாக 67 மறந்துன்னே ஆயிருங்க. இப்போ கரெக்டாக 66. இப்போ பார்க்கும்போது எப்படின்னா கூலிங் வந்து எப்படி என்ன சொல்கிறது, ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து பச்சை தண்ணி கலக்காம வாயில் ஊற்றின எப்படி இருக்கும், ஸோ அந்த ஸ்டேஜ் ரொம்ப கூலிங்காக இல்லாமல் மீடியம் பிட்ரேஜில் இருக்குது. ஆனால் ஒர்த்து டிஆர்எஃப் பகலில் வந்துருந்தா கூட நான் இந்த அளவுக்கு நான் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பேன்னு தெரில. நைட்டு வேறு மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கேன். செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்குது. நான் சொல்லவே வார்த்தை இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோபுரம் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரிய வாய்ப்பு இல்லை, இந்தாண்ட வியூவு. ஆனால் நேரில் நேரடியாக நான் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ 68 2 more 2 தான் இருக்குது. 2 ஏர்பின் பெண்ட் மட்டும் தான் இருக்குது. வாய் உலருது வேறு, மேலே ஏற கூலிங்னஸ் அதிகமாக வாய் லைட்டாக உதறது, அந்த உலருது. 69 லாஸ்ட் ஒன் வெற்றிகரமாக ஏறிவிட்டோம். பார்த்தீங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வைசர் ஓப்பன் பண்ணி ஓடுறதுனால உங்களுக்கு வின்னாய்ஸ் அதிகம் அடிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இன்னும் நம்ம லொக்கேஷனுக்கு போகிறது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. லாஸ்ட் ஆப்டன் பண்ணி தான் இந்த ஒரு இதுதாங்க. டக்குன்னு ஒரு வளைக்கிற மாதிரி தான் வளைக்கிறோம். ஆனால் டக்குன்னு முன்னாடி இன்னும் பெண்ட் ஆயிருதா, அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி பிரேக் அடிச்சு அதுக்கப்புறம் தான் வளைக்கிற மாதிரி இருக்குது. வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் பகலில் வந்திருந்தா கூட நான் இவ்வளோ நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு தெரில. ஆனால் நான் ரொம்ப ரசிச்சிருந்தேன் நைட்லாம். நைட் வியூ யாருமே இல்லை ரோட்டில், பயப்படாமல் நம்ம போய்ட்டு மேலே ஏறி ஒட்டி இது மாதிரி எப்படி வேணால் வண்டி ஓட்டலாம் இந்த டைமில். ஆனால் பார்த்து சேஃபாக தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. இதே பகலில் வண்டி ஓட்டணும்னு வச்சிங்களேன், ஸோ இங்கெல்லாம் போக முடியாது, ஆப்போசிட்டில் வண்டி வராமல் ஒரே சைடில் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்காக இருக்கும். நைட் தான் ஓட்டும்போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நம்ம ஓட்டுறதா வண்டி, நம்ம எங்கள் அப்பா ஓட்டுறதா ரோடுன்ற மாதிரி நான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். மேலே ஏற தான் கூலிங் அதிகமாகிட்டு இருக்கு. கீழே 50க்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூலிங் இல்லை. என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃப்ரண்ட் வே ஆசம், வேற மாதிரி. அதுவும் நைட் ரைடு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் சொல்லுவாங்களே, அன்எக்செப்டட் பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிவ்ஸ் அன்எக்செப்டட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி தான். அவ்வளோதான் டிஆர்எஃப் மேலே வந்தாச்சு. ஸோ இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஒரு ரூம் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ரூம் புக் பண்ணிட்டோம். மோட்டோ ப்ரோ ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இது மாதிரி ஏதாச்சும் பாரு ப்ரோ, லொக்கேஷன் ஏதாச்சும் பாரு ப்ரோன்னாரு. ஸோ நான் சர்ச் பண்ணதில்லை. நான் என்ன ரூம்லாம் நான் பார்க்கல, ஏன்னா நம்ம பட்ஜெட் வைஸ் தான், நம்ம ட்ராவலர் தான், நம்ம டூரிஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு பணம் ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு ரூம், ஒரு நைட் ரூம் எடுத்து தங்குற அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பட்ஜெட் வைஸ் எதிர்பார்க்கும் போது ஒரு ஃபுல் ஹவுஸே நாங்கள் ரெண்ட் எடுத்துடுவோம். 7500 சம்திங் பட்ஜெட் தான். ஸோ நான் போய் காட்டுறேன் பாருங்கள். வேறு மாதிரி பாருங்கள், மேலே பாருங்கள். வந்தாச்சு எல்லாரும் போய் ரூம் போகிற மாதிரி படுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம அந்த டைமில் ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நைட் ரைடு ஆசமாக இருக்குது டிஆர்எஃப். எனக்கு நைட் ரைட் பிடிக்கும். ஆனால் நான் மோஸ்ட்லி நைட் ரைட் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் கிளாஸ் வேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்ன பண்ண பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டில் அந்த ஹைபீம் லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த எனக்கு கண்டாவே எனக்கு பிடிக்காது. நம்ம சரியான டென்ஷன் ஆகும். அந்த டைமில் ரைட் பண்ணுறதே கொஞ்சம் சந்தோஷமாக ரைட் பண்ணாலும் கொஞ்சம் டென்ஷன் உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நான் நைட் டைம் மோஸ்ட்லி நான் ரைட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ரைடு சொல்ல வார்த்தை இல்லை, என்ன சொல்கிறது. இப்போ மலை ஏறி மலை இறங்கணும். இன்னொன்று என் வண்டியில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, என் வண்டியில் எனக்கு தெரிஞ்சு ஏபிஎஸ் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் கொஞ்சம் பார்த்து தான் பிடிக்கணும். ஏன்னா நம்ம பழைய மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம வண்டி அது மட்டும் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக நம்ம 14ஆம் சர்வீஸ் விட வேண்டியது, 17ஆம் கொண்டு போய் விட்டதுக்கு 2 நாள் இன்ஜின் ஒர்க் ஹெவியாக இருக்கிறனால 2 நாள் கழிச்சு தான் விட்றேன்னு சொன்னாங்க. அதனால் சரி ஓகே 2 நாள் எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும், நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஓகே 2 நாள் கழிச்சு தான் கொண்டு வர்றேன், ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, 2 நாள் கழிச்சே கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே 2 நாள் கழிச்சு போனால் இன்னும் ஒர்க் ஹெவியாக இருக்குது, காலையில் 9 மணியாக வந்துருந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீங்கள் புக்கிங் போட்டுருங்க, நான் திங்கட்கிழமை காலைங்காட்டியே வந்துடுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 சர்வீஸ், இது 4வது சர்வீஸ். இது நான் 5வது சர்வீஸ் போன வண்டியில் சொல்லியிருப்பேன். இது 4வது சர்வீஸு. ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் தான். நான் எனக்கு இதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ அப்கமிங் சர்வீஸ் எல்லாம் நான் வேறு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு அப்கமிங் வர வீடியோவில் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ரைடை கன்டினியூ பண்ணுவோம். வேறு மாதிரி தரமாக சிரித்திரமாக ஒரு ரொட்டு தட்டு தட்டிக்குதே, ஆஹா குஷி.
சின்ன பிள்ளை வேற விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கோவாவில் ஸ்டோரேஜ் உள்ளாக போகுது, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே ஃபைன்ரா, இதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ரோட்டா. ஸோ டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கரெக்டாக ரூம் எங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் பக்கமாக எடுத்திருக்கோம். எனக்கு எங்கே போகுதுனே தெரில, ஏதோ ரூட் வர இங்கே ரூட்டை காணோம். ஸோ இதுதான் நினைக்கிறேன். மாறிக்கிரி வந்துட்டுமா? இல்லை நம்ம பசங்க தான் நினைக்கிறேன். இல்லைடா ரூட்டை மாறி விட்டுறேன்டா. இன்னும் நம்ம உள்ளார போகிற மாதிரி காட்டுது, மேலே வழி ஏறுற மாதிரி இருக்கா. ரைட், இங்கே ஒரு வழி போகிறது கரெக்டாக தப்பான்னு கூட தெரில, ஆனால் நம்ம பாட்டுக்கு போகிறோம். நல்லா இருக்கேன் ப்ரோ. புரியல ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஏய் இது ரெக்கார்டில் இருக்கு. ஓ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் போட்டுருவேனே. நீங்களே வா. ஓ அங்கிருந்து வரும்போது சைடு வச்சிட்டீங்க. எவ்வளோ 60 82 எனக்கு ஆஃப் பண்ணிட்டேன் வந்தோடனே. ஆ ப்ரோ ஆஃபீஸ் ப்ரோ எங்கே போய்ட்டாரா ஒரு மோட்டோலாம். சோகடியா டைம் கேம்ப் ஃபயர் வந்து ரொம்ப நேரம் இருக்கல. சொல்லு. சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை ப்ரோ. பேசி முடிச்சிடுறேன். ஓகே விடுங்க. சோகடியா டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பேர் பக்கமாக தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 பேர் பக்கமாக வந்துருக்காங்க. என்னோட சேர்த்து 19 நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட நான் வந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே காலையிலேருந்து ரூம் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு ரிட்டன் பசங்களாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ ஒரு ரிட்டன் வந்து ஃபயர் கேம்பை, ஸோ அந்த ஃபுட்டு, இந்த 2 விஷயத்தில் வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஃபயர் கேம்புன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்னதாக போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டையை போட்டு ஏறி விட்டாங்க. பார்த்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அது கட்டையை போட்டு ஏறி விட்டா கூட பரவாயில்ல, சின்ன விறக போட்டு ஏறிய விட்டாங்க ப்ரோ. ஸோ அதுதான் ஒரு மெயின் டிசப்பாயின்மெண்ட்டு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சரியாக இல்லை. மற்றபடி ரூம் வைஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த 2 விஷயத்தில் பசங்க ரொம்ப இது காலையிலேருந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, காலையிலேருந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்து என்னாச்சு கடைசி டைமில் வந்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்ட் பண்ணால எல்லாரும் மனசு கஷ்டமாயிடுச்சு. பட் அப்படி இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, பசங்க ஃபுல் வைப்பில் இருக்காங்க உள்ளார. ஸோ நான் உங்களுக்கு என்ன எதுன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் பாட்டில் வரைகிறோம், நீங்கள் கட் பண்ணி வாங்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் வைப் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். வேறு மாதிரி முடிஞ்சு வச்சா. ஸோ உங்களை நான் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி முன்னாடி ஆடிட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டேன், லேட் என்ட்ரி. ஸோ அதை என்ன சொல்லிட்டு உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு இதோட எண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து உங்களுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் உங்களுக்கு வரும். அது என்ன மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா இல்லை நடுவுலேருந்தே அலப்பறைகள் ஆரம்பமானு தெரில. இங்கே எல்லைகள் மீறி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வரணும் கண்டிப்பாக. ஸோ டாடா பேசி விட்டுருக்க. ஸோ வண்டியில் போகும்போது பார்த்துக்கோங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க, ஹெல்மெட் போட வண்டி இருக்காதுங்க. ஸோ நாளை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பேசி விட்டுருக்கேன்.